டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடித்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை சென்ட்ரலில் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து களத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவலை இப்போது காணலாம். ராம்குமார், தற்போது சென்ட்ரல்ல பாதுகாப்பு மற்றும் சோதனைகள் எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? நேற்று மாலை 6:25 மணிக்கு டெல்லி செங்கோட்டை அருகே லால்கிலா என்ற மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் குண்டு வெடித்தது. இது நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இதனால் அனைத்து மாநிலங்களிலும் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழகத்தில் பல்வேறு ரயில் நிலையங்கள், மத்திய அரசு அலுவலகங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. சென்னையில் முக்கிய ரயில் நிலையமாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் வரக்கூடிய பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில நேற்று சம்பவம் நடைபெற்றவுடன் சென்னை சென்ட்ரல் நிலையம் பல மடங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 11 நடைமேடைகள் இருக்கிறது. இந்த 11 நடைமேடைகளிலும் வரக்கூடிய பயணிகள், உள்ளே வரக்கூடிய பயணிகள், அங்கிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பயணிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஒவ்வொரு நடைமேடைகளிலும் ரயில்வே பாதுகாப்பு படையினர், ரயில்வே காவல்துறையினர் இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பயணிகளை முழுமையா அவர்களுடைய உடைமைகள் மெட்டல் டிடெக்டர் கருவியை வைத்து சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய 6வது 7வது நடைமேடைகள்ல ஸ்கேனர் மிஷின் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்கேனர் மிஷின் பொருத்தப்பட்டிருக்கு. வெளியில சென்னையிலிருந்து வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் அனைவரின் உடைமைகளும் இந்த ஸ்கேனர் மிஷினில் வைத்து உள்ளே வெடிகுண்டு போன்ற கருவிகள் இருக்கிறதா என்பது குறித்து சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வெளியிலிருந்து வரக்கூடிய பயணிகள் அனைவரையும் தீவிர சோதனைக்கு பிறகே வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய பயணிகளை அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இணைந்தே இந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல சென்னை புறநகர் ரயில் நிலையமான முனையம், அந்த ரயில் நிலையத்திலையும் தீவிர பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கு. குறிப்பா அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக வரக்கூடிய பயணிகள் அனைவரும் சோதனை செய்த பிறகே வெளியே அனுமதிக்கிறார்கள். அதே போல இங்க சென்ட்ரல் ரயில் நிலையம் 1ஆம் பிளாட்ஃபார்ம் முதல் 11வது பிளாட்ஃபார்ம் வரை, நடைமேடை வரை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பயணிகள் அதிகமாக, ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்கக்கூடிய இந்த 6வது நடைமேடை அருகில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் மோப்பனாய் உதவியுடன் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக நேற்று சென்னை டெல்லியில் உள்ள செங்கோட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் மட்டுமில்லாமல் எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா காவல்துறையினரோட தீவிர கண்காணிப்புல இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையம் என்பது கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இருக்கு. ஒட்டுமொத்தமா பயணிகள் அனைவரும், அவர்களுடைய உடைமைகள் முதல் அனைவரும் பாதுகாப்பு ஸ்கேனர்ஸ் சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர், சீருடை இல்லாத காவல்துறையினர் மற்றும் உளவு காவல்துறையினர் ஆங்காங்கே, சீருடை இல்லாத காவல்துறையினர் ஒவ்வொரு இடத்திலும் ஆங்காங்கே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா இந்த சென்ட்ரல் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என்பது காவல்துறையோட தீவிர கண்காணிப்பிலையும் கட்டுப்பாட்டிலேயே இருக்குதுன்னு சொல்ல வரலாம். பூர்ணிமா. ராம்குமார், தற்போது பயணிகளுக்கு ஏதாவது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா? சோதனை குறித்து முன்கூட்டியே வரணுமா? காவல்துறையினர் எவ்வளவு பேர் இப்ப சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது பத்தின கூடுதல் விவரங்கள் என்ன? கிட்டத்தட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இங்க இருக்கிறாங்க. அதே போல ரயில்வே பாதுகாப்பு படையினரை பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்டோர் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு நடைமேடையிலும் 10 முதல் 20 காவல்துறையினர் ஆங்காங்கே ரோந்து பணியிலையும், அதே போல மோப்பனாய் உதவியுடன் ஒவ்வொரு நடைமேடையிலையும் பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. குறிப்பா சென்னையிலிருந்து வெளிமாநிலத்துக்கு செல்லக்கூடிய சரக்கு வாகனம்
பார்சல் சர்வீஸ் அனைத்துமே வந்து தீவிர சோதனைக்கு பிறகே வந்து உள்ளே அனுமதிக்கப்படுது. இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 12 நடைமேடைகள் இருக்குது. இந்த 12 நடைமேடைகளையும் தேங்கி இருக்கக்கூடிய பார்சல்கள், வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய பார்சல்கள் அனைத்துமே வந்து ஒட்டுமொத்தமா போலீசார் வந்து ஸ்கேனிங் செய்தே வந்து அனுமதிக்கப்படுறாங்க. அதே போல நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பார்சல்கள் வந்து அங்கிருந்து, அதாவது நடைமேடைகளிலிருந்தும் பார்சல் சர்வீஸில் இருந்து இருக்கக்கூடிய அனைத்து பார்சல்களும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நேற்று முதல் இந்த கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இணைந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு, அதாவது பயணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த அறிவுறுத்தலும் இல்லை. அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் எடுத்து சொல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் மட்டுமே இருக்கு. மற்றபடி பயணிகளுக்கு எந்த ஒரு அறிவுறுத்தலும் செய்யப்படவில்லை. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.